பிரபு சார் வந்து ரிஹர்சலில் குதிரையில் வந்திருக்காரு. குதிரையில் வந்து கரெக்டாக அந்த மார்க்கிட்ட நின்று எங்கே என்னோடய மார்க், வேர் இஸ் மை மார்க் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தங்கர் பச்சன் ஓடி போய் அந்த மார்க்கில் நின்று, சார் நீங்கள் நடிப்பை கொட்ட வேண்டிய இடமே இதுதான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிச்சிருக்காரு. வேறு யூனிட்டில் உள்ள 60-70 பேரும் இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டாங்க. பிரபு சாருக்கு பயங்கரமான இன்சல்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் ஒரு பெரிய சிவாஜி கணேசனோட சன்னு, அவரே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இன்சல்ட் ஆகி போய் விஸ்வ நட்ராஜை பார்த்து, நட்ராஜ் நெக்ஸ்ட்டு ஷார்ட் வரும்போது இந்த பையன் இங்கே இருக்கக்கூடாது, சென்டிம் அவுட் அப்படின்ட்டார். ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோம். ஏசியெல்லாம் போட்டுக்கோங்க தங்கர் பச்சன், உங்களுக்கு வேணா ஒரு ஸ்பிளிட் ஏசி போட்டு தரோம். ஐயோ என்னங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க? ஏங்க காற்றுங்க, பால்கனியில் வந்து இயற்கை காற்று வருதுங்க, ஏசியில் என்னங்க படுக்கிறது? ஐயோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி ஓகே அப்படின்னா 2 நாள் கழித்து அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக மறுபடியும் பார்க்குறதுக்காண்டி போன பார்த்தா வீட்டை சுற்றி எல்லா ரூம்லையும் ஸ்பிளிட் ஏசி போட்டிருக்கு. செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, வயிறுக்குட்டி, குட்டி 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 அப்படின்லாம் சவுண்டு கேட்டுச்சு. தங்கர் பச்சன் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் போனால் ஒரு பெரிய கிளி கூண்டு, அதில் 2 கிளி இருக்குது. அந்த கிளிக்கு வந்து இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் ஊட்டிக்கிட்டு இருக்காரு. குட்டி சாப்பிடு குட்டி, அப்படி குட்டி தங்கக்குட்டி அப்படிங்கிறாரு. நாங்கள் பார்த்துட்டு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லி கொய்யாப்பழம் ஊட்டினா 5 ஸ்டார் ஹோட்டலில் சும்மா விடுவானடா, எடுத்து பாடுறா பில்லு அப்படின்னாரு. எடுத்து பார்த்தா பில்லோட அமௌண்ட் வந்து 9,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸு 10,000 சொச்ச ரூபா. நான் ஆடி போயிட்டேன். இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்பா தங்கர் பச்சன்ட்ட சொல்கிறாரு. தங்கர் பச்சன் உடனே ஷாக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? என்னோடய கனவு படம் சார், 9 ரூபா நோட்டு. ஐயோ அப்படின்னாரு. இல்லை இந்த ஐயோன்னு மற்றவங்க என்னைய பார்த்து சொல்கிற நிலைமைக்கு நான் வந்துடக்கூடாது தங்கர். நான் வந்து உங்களுக்கு 80 லட்ச ரூபாவில் ஒரு சின்ன பட்ஜெட் ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படியா, யார் நடிக்க போகிறா, என்ன படம் அப்படின்னு அப்பா கேட்டார். அப்போ வந்து நானே நடிக்க போகிறேன் சார் அப்படின்னாரு. அப்பா வந்து நீங்களே நடிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டார். படத்தோட பேர் என்ன அப்படின்னாரு. சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படின்னாரு. நான் அப்பா கையெடுத்து கும்பிட்டு அப்பாசாமி. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 9 ரூபாய் நோட்டு, ஆமாம், சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளியான திரைப்படம். அந்த திரைப்படத்தை உங்களோட ஆஸ்கார் மூவிஸ் சார்பாக தான் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு. பூஜையோட படம் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் தயாரிக்கல, வேற ஒரு நிறுவனம் தயாரிச்சாங்க இல்லையா? ஏன் அந்த படத்தை வந்து நீங்கள் பின்வாங்கினீங்க? சொல்கிறேன். முதல்ல தங்கர் பச்சனை பற்றி ஒரு ட்ரைலர். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தங்கர் பச்சன் வந்து ஒரு சிறந்த நடிகர். அவர் வந்து தவறி டைரக்டராக வந்துட்டார். அவர் மட்டும் முழு நேர தொழிலாக நடிகராக போயிருந்தார்னா இன்றைக்கி இருக்கிற ஆஸ்கார் அவார்ட், நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்பேர் அவார்ட், இன்னும் என்னென்ன அவார்டு இருக்கோ அத்தனையும் அவர் வாங்கி குமிச்சிருப்பார். அவ்வளோ திறமையான நடிகர் அவர். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுன்னா சிவாஜி கணேசனோட மேலே சிறந்த நடிகர் தங்கர் பச்சன். ஏன் சொல்கிறேன்னா, சிவாஜி கணேசனுக்கு வந்து திரையில் மட்டும்தான் நடிக்க தெரியும். தங்கர் பச்சன் வந்து நிஜத்துலேயும் நடிப்பார். அதனால் தங்கர் பச்சன் ஒரு சிறந்த நடிகர். இது வந்து ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சருக்குள்ளே இப்போ போவோம். அதாவது 1995 பௌர்ணமி இலைகள்னு ஒரு படம். அப்பா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர், சிவகுமார் சார் அந்த படத்தில் ஹீரோ. அந்த படத்தில் கேமராமேன் வந்து விஸ்வம் நட்ராஜ்னு ஒருத்தர். இந்த தங்க மகன் 3 முகமெல்லாம் பண்ணார்ல, அந்த கேமராமேன், ரஜினி சார் படமெல்லாம் பண்ண அந்த கேமராமேன் தான் நமக்கு எப்பவும் பண்ணுற கேமராமேனு. அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு போட்டு நடந்துகிட்ருக்கு. காமெடி நடிகர் செந்தில் வந்து அதில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அப்பா வந்து ஒரு காமெடி சீன் எடுத்துகிட்ருக்கிறாரு செட்டில். அப்போ தங்கர் பச்சன் வந்து அந்த கட் சொல்கிறதுக்கு முன்னாடியே, அந்த காமெடி சீன் முடிகிறதுக்கு முன்னாடியே கக்கபக்கன்னு சிரிச்சிட்டார் செட்டில். அப்போ அப்பா வந்து கோவம் ஆகி, யார்மன் நீனு, எங்கேருந்து வந்திருக்க நீனு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டார். அதுக்குள்ளே விஸ்வம் நட்ராஜ் கேமராமேன் வந்து, சார் என்னோடய அசிஸ்டன்ட் சார், தங்கராஜ் அவர் பேர் ஆக்சுவலி, தங்கராஜ் சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னையா சினிமா கிராமரே தெரியாமல் இருக்கான் இந்த பையனை கூப்பிட்டு வந்து அசிஸ்டண்ட்டுன்னு வச்சுருக்க, என்ன கேமராமேன் நீனு அப்படின்னு விஸ்வம் நட்ராஜ் திட்டுறாரு. சென்ட் ஹிம் அவுட் ஆஃப் த செட் அப்படிங்கிறாரு. உடனே விஸ்வம் நட்ராஜ் பயந்துக்கிட்டு,
தங்கராஜ் நீங்கள் வெளில போங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வெளில போயிடுறாரு. இது அப்பாவுக்கும் தங்கர் பச்சனுக்கும் ஏற்படுற முதல் விஷயம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்கில் அப்பா சாப்பிட்டுட்ருக்காரு. இவர் தூரமாக உட்காந்து சோகமாக உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா திட்டோம்ல காலையில், எனக்கு கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்றாரு. உடனே வந்து சார் அப்படின்றாரு. என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்குற நீனு அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் சார். என் பேர் தங்கராஜ் சார். நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு. கரெக்ட், எல்லாம் ஓகே தான். உனக்கு சினிமாவோட கிராமர் முதல்ல கற்றுக்குப்பா தம்பி. ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீ சிரிச்சேன்னா எப்படி எந்த டேரக்டராக இருந்தாலும் இரிட்டேட் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபிலிமு ஒரு அடி எவ்வளோ விலைன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் கற்று வச்சுக்கோ. நீ கேமராமேனாக ஃப்யூச்சரில் ஆகணும்னு நினைக்கிற, அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் இனிமேல் செய்யாத, ஒழுங்காக வேலை பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்பாட்ட. அப்போ சொல்கிறார் சாப்பிடாமல் இருக்காமே கோவமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் கோவமாலாம் இல்லை சார் அப்படின்னு. ஸோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு சார் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, போய் சாப்பிடு முதல்ல, வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு தங்கர் பச்சன் சாரை முதல்ல. அதுக்கப்புறம் அப்பா அந்த படத்துலேருந்து தங்கர் பச்சன் வேலை பார்த்துட்டு போயிடுறாரு பௌர்ணமி இலைகளுக்கு அப்புறம். தங்கர் பச்சன் வந்து இதே மாதிரி சேட்டைகளை வந்து எல்லா படத்துலேயும் பண்ணுவார். எல்லா ப்ரொடியூசர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் டேரக்டர்கிட்டையும் இதே மாதிரி பண்ணுவார். அதாவது கோயில் மணி ஓசைன்னு ஒரு படம் நேதாஜி டைரக்ட் பண்ணார். அதில் வந்து நம்ம மண் வாசனை பாண்டியன் வந்து ஹீரோ. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 60 பேர் டேரக்டரு, ப்ரொடியூசரு, ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின், கேமராமேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் கேமரா அசிஸ்டன்ட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு சோறாயா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் பாயை திட்டுறாரு. டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு, என்னப்பா தம்பி, என்ன நீ யார், நீ ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனு, நீ இப்படிலாம் பேசலாமா? முதல்ல நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்றவங்களாம் நாங்கள் மனுஷன் கிடையாதா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சார் இது எனக்கு பிடிக்கல. நீ பிடிக்கலைன்னா நீ போய் தனியாக சாப்பிட்டுக்கப்பா, இங்கே வந்து யூனிட் சாப்பாடெல்லாம் கமெண்ட் அடிக்காத. எல்லாருக்குமே அதே சாப்பாடு தான், எல்லாத்துக்கும் அதே சாப்பாடு தான். இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சேன்னா நான் வந்து உன்னைய உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். என்ன விஸ்வம் நட்ராஜ் கேமராமேனை பார்த்து நட்ராஜ் பார்த்து அந்த பையனை கண்டித்து வைங்க அப்படிங்கிறாரு அந்த ப்ரொடியூசர் பேர் எனக்கு தெரியல. அவர் ஒரு புது ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் வந்து நேதாஜி. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, நடிகை லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரொடியூசர். அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிவச்சந்திரன் சார் வந்து டைரக்டர். அந்த படத்தோட பேர் வந்து ரத்த தானம். அதில் வந்து பிரபு சார் ஹீரோ. ஒரு சாங் சீக்வன்சஸ் வந்து நம்ம விஜிபியில் நடக்கும்போது அந்த படத்துக்கும் கேமராமேன் வந்து விஸ்வம் நட்ராஜ், தங்கர் பச்சன் அங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக. நடக்கும்போது இந்த சினிமாவில் என்ன பண்ணும், அது ஒரு குதிரையிலேருந்து வந்து பிரபு சார் வந்து கீழே இறங்கி நிற்கணும். சினிமாவில் என்ன பண்ணுவோன்னா, எங்கே நிற்கணும், ஃப்ரேம்க்கு எப்போ கரெக்டாக வரும், எப்படி கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காண்டி மார்க்குன்னு ஒன்று வைப்பாங்க. சின்ன பேப்பர் மாதிரியோ ஒரு சின்ன கல் மாதிரியோ ஏதோ ஒரு அடையாளம் வைப்பாங்க. மார்க்குன்னா அதான் ஒரு அடையாளம். அது வந்து அந்த இடத்துல அவங்க இறங்கி நிற்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரேமில் கரெக்டாக சென்ட்ரலில் வருவாங்க. அதனால் அந்த மார்க்கு வச்சுருக்காங்க. பிரபு சார் வந்து ரிஹர்சலில் குதிரையில் வந்திருக்காரு. குதிரையில் வந்து கரெக்டாக அந்த மார்க்கிட்ட நின்று, எங்கே என்னோட மார்க், வேர் இஸ் மை மார்க் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தங்கர் பச்சன் ஓடி போய் அந்த மார்க்கில் நின்று, சார் நீங்கள் நடிப்பை கொட்ட வேண்டிய இடமே இதுதான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிச்சிருக்காரு. வேறு யூனிட்டில் உள்ள 60-70 பேரும் இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டாங்க. பிரபு சாருக்கு பயங்கரமான இன்சல்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் ஒரு பெரிய சிவாஜி கணேசனோட சன்னு, அவரே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இன்சல்ட் ஆகி போய் விஸ்வம் நட்ராஜை பார்த்து, நட்ராஜ் நெக்ஸ்ட்டு ஷார்ட் வரும்போது இந்த பையன் இங்கே இருக்கக்கூடாது, சென்டிம் அவுட் அப்படின்ட்டார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே எல்லா விதமான சேட்டைகளும் தங்கர் பச்சன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாருமே கூப்பிட்டு சொன்னது வந்து அந்த கேமராமேன்ட்டு தான் சொல்லி விஸ்வம் நடராஜன் சார். ஆமாம், அவர் தானே அவர். ஆனால் அடுத்து எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்கலையா அவர் மேலே? தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஆக்ஷன் எடுக்கலையாங்கிறது இல்லை சார். இது என்னென்னா, இது வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ண வரும்போது இதெல்லாம் செய்வாங்க. தங்கர் பச்சன் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுவார் சில விஷயங்கள். அது வந்து கேமராமேனுக்கு இடையராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெளியில் அனுப்புவாங்க. அப்புறம் போய் சார் எனக்கு ஒர்க்கு கொடுங்க சார்னு கேட்பாங்க. சரி பரிதாபப்பட்டு கொடுக்குறது தான். இப்போ ஒரு டேரக்டர் இருக்கார், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பிடிக்கல, போப்பா வெளியிலேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த படத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து நிற்பார். ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டரோட நிலைமையெல்லாம் அப்படி தான். வந்து நின்று, சார் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க சார், உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, சரி வாப்பா வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லி பரிதாபப்படும். அந்த மாதிரி தான் அவர் தொடர்ந்து அவர் வச்சுட்டு இருந்தார் விஸ்வம் நட்ராஜ் வந்து தங்கர் பச்சனை.
இப்போ இது நடந்ததுக்கப்புறம் பல வருஷங்களாக தங்கர் பச்சனுக்கும் அப்பாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுக்கு அப்புறம் வந்து 2002 ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் வந்து அப்பாவை வந்து தென்றல் படம் பார்க்கறதுக்காண்டி குட்லக் தேட்டரில் வர சொல்கிறாரு. 4 ஃப்ரேம்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த தேட்டருக்கு வர சொல்கிறாரு. நானும் அப்பாவும் 2 பேரும் போயிருக்கோம். தென்றல் படத்தினுடைய டைரக்டர் வந்து தங்கர் பச்சன். ஸோ அந்த இடத்துல படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது தங்கர் பச்சனும் அப்பாவும் மறுபடியும் எதர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தங்கர் பச்சன் வந்து எப்பவும் பேசுவார்ல, ஐயோ சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், அப்படி சார் இப்படி சார்னு எல்லாம் பேசுகிறாரு. நல்லா இருக்கேன் தங்கர், நீங்கள் எப்படி இருக்கீங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, அழகி சூப்பராக பண்ணியிருந்தீங்க, சொல்ல மறந்த கதையும் நான் பார்த்தேன், இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூடவே படி இறங்கும்போது தங்கர் பச்சன் அப்பாவோடய ட்ராவல் பண்ணி வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போ வேணாலும் வாங்க தங்கர் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு தங்கர் பச்சன் வராரு. வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு, சார் இது என்னுடைய நாவல் 9 ரூபா நோட்டு நாவல், இந்த நாவலை நீங்கள் படித்து பாருங்கள், நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த நாவலை ஒரு 2 நாள் கழித்து படிச்சுட்டு தங்கர் பச்சன் ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா இருக்குது தங்கர், எக்ஸலண்ட்டாக இருக்குது கதை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நிறையா எமோஷ்னல்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்த நாவலில், ரொம்ப நல்லா இருக்குது, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, மறுபடியும் நான் உங்களுக்கு நேராக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் நேராக வராரு. வந்து சார் இந்த 9 ரூபா நோட்டை வந்து நான் படமாக்கலான்னு இருக்கேன், இதை வந்து ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் உங்கள் பேனரில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து சரி ஓகே நம்ம பண்ணலாம், நல்ல ப்ராஜெக்ட் தான் இருக்குது, யாரை ஹீரோவாக போடலாம்னு சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ்ராஜ், ரோகிணி எல்லாம் மெயின் கேரக்டர்ஸை புக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. வித்யாசாகர் சாரை பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி தங்கர் பச்சன் சாருக்கு 65 லட்சம் சம்பளம் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் வந்து அழகி கொடுத்துருக்காரு, சொல்ல மறந்த கதை கொடுத்துருக்காரு, தென்றல் கொடுத்துருக்காரு. அதனால் 65 சம்பளம் பேசி ஒரு 15 லட்சம் வந்து அடுத்த நாள் காலையிலையோ இல்லை 2 நாள் கழிச்சோ நாங்கள் போய் தங்கர் பச்சன் சார் வீட்டில் ஒரு வெள்ளி தட்டில் வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு அவருக்கு நாங்கள் கேஷ் கொடுக்குறோம், 15 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறோம், இந்த ப்ராஜெக்டை நாங்கள் தொடங்குகிறோம். அப்போ பூஜை ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, எல்லாருடைய பேரெல்லாம் போட்டு இன்விடேஷன் அடித்தாச்சு. அப்போ தங்கர் பச்சன் சாருக்கு நாளைக்கு பூஜை ஏவிஎம்மில் நடந்துச்சு. அப்போ அப்பா சொல்கிறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வர கெஸ்ட்டு கொடுக்க வேண்டியிருக்குண்டா, அது எத்தனை பேருக்கு தேவைப்படும் தங்கர் பச்சன்கிட்ட கேளு, அவருக்கு என்ன கெஸ்ட்டு வராங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் ஃபோன் பண்ணி அவரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அண்ணன் இந்த மாதிரி அப்பா கேட்க சொன்னாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணணும், எத்தனை பேர் கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தங்கர் பச்சன் சார் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் ஐயோ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கலாமாங்க, ஏங்க அது, ஐயோ எல்லாம் கெமிக்கலுங்க, ஐயோ பூச்சிக்கொல்லிங்க எல்லாம், அது சும்மா நீங்கள் குடிச்சு பாருங்கள் வயிற்றில் எல்லாம் பூச்சியாக வந்துடுங்க, வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க நமக்கு அப்படின்னாரு. இப்போ என்ன அண்ணன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாலாஜி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில் வாங்க, சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நான் அப்பாட்ட சொன்னேன், என்னமோ சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காராம், ஆர்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், சரி என்னன்னு பார்ப்போம் விடு, என்னவோ பண்ணிட்டு போகிறாரு, என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் தான் என்ன ப்ரொடியூசரு, தங்கர் பச்சன் வந்துட்டார். நாங்கள் வந்து தங்கர் பச்சன் பார்த்திங்கன்னா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, அதாவது அது ஒரு கல்யாணத்துக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஜம்முன்னு வந்திருந்தார், பேண்ட் சட்டையெல்லாம் கிடையாது, நல்ல கோல்டு கலர் வாட்ச் எல்லாம் கட்டி வந்திருந்தார். நாங்கள் வந்து காரில் போய் இறங்குறோம், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி செட்டு போட்டார் ஆர்ட் டைரக்டர் வச்சு. ஒரு 4-5-7-8 குடிசிங்க, ஒரு பசுமாடுங்களை கொஞ்சம் ஒரு 4-5 கொண்டு வந்து கட்டிட்டார். இந்த பக்கம் வந்து ஆடுங்க ஒரு 4-5 மேய்து, இந்த பக்கம் ஒரு 10-15 நாட்டுக்கோழி மேய்து, என்னென்னமோ கலையபுரம் பண்ணி விட்டார். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாட்டு சாணியெல்லாம் கொண்டு வந்து போடுங்க, அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். இது என்னடா இது புதுசாக என்னமோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பானையாக வந்துச்சு, மண்பானை கொண்டு வந்து ஒரு 4-5 பானை டேபிளில் அடுக்குனாங்க. அடுத்தோன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்பத்தாலாம் வந்தாச்சா அப்படின்னு கேட்டார். எந்த அப்பத்தா அப்படின்னு சொல்லி நாங்கள் முழிச்சு பார்க்குறோம். நாங்கள் தான் ப்ரொடியூசர், ஆனால் எங்களுக்கே அவர் சொல்லலை என்ன பண்ண போகிறாரு, எந்த அப்பத்தா அவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தண்டட்டி தோடெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு 7-8 அப்பத்தா வந்து ரெடி சார் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. யாருன்னா எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வந்து நாங்கள் ரெடின்னோன்னா எல்லாம் அங்கங்கே ஆர்டரில் நில்லுங்க, ஒருத்தவங்க பானையில் நில்லுங்க, ஒருத்தவங்க வாசலில் வரவங்கள வாங்க பூன்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பூஜையிலே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஐபி வராங்கன்னா உடனே ஒரு அப்பத்தை போய் அப்பு வாங்கப்பூ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு அப்பு கேட்கணும். வாங்கப்பூ சாப்பிட்டீங்களா, வாங்க கூழ் சாப்பிடுங்கப்பூ அப்படின்னு ஒரு அப்பத்தை சொல்லணும். இன்னொரு அப்பத்தா கருவாட்டு தொக்கு இருக்கப்பூ, மோர் மிளகா இருக்கப்பூ, சுண்டக வத்தல் இருக்கப்பூ, பச்சை வெங்காயம் இருக்கப்பூ, அப்போ உங்களுக்கு என்ன பூ வேணும், எது வேணாலும் சாப்பிடுங்க பூ, எல்லாம் நல்லா இருக்குங்க பூ, அப்போ அப்போத்தாவே காய்ச்சின கூழை பூ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் கூழை ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கூழை எப்படின்னா ஒரு மண்பானை குவளை இருக்கும்ல, அதில் ஊற்றி எல்லாரையும் கருவாட்டு தொக்கு, எல்லார் கையிலையும் கருவாட்டு தொக்கு, மோர் மிளகா, சுண்டத்தெல்லாம் கொடுத்து எல்லாரையும் குடிக்க வச்சார். வந்தவங்கலாம் பார்த்துட்டு என்னடா இது புதுசாக வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்பாட்ட வந்து, என்ன சார் இப்படி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காரு தங்கர் பச்சன் அப்படின்னாரு. என்னத்தையோ பண்ணுறார் சார், நம்ம புக் பண்ணியாச்சு, சரி அவர் ஆசைப்படி பூஜை நடக்கட்டும்னு விட்டுட்டேன் சார் அப்படின்னு. பூஜையெல்லாம் நடந்துச்சு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஏவிஎம் சரவணன், டேரக்டர் ஸ்ரீதர் சார், இன்னும் சத்யராஜ் சார் எல்லாருமே வந்தாங்க, ரம்யா கிருஷ்ணன் மேடம், எல்லாம் வித்யாசாகர் எல்லாருமே வந்தாங்க. பூஜை வந்து ஏவிஎம்மில் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. நடந்துட்டு அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் வந்து அந்த செட்டு ஆர்ட் டைரக்டர் வந்தார். ஆர்ட் டைரக்டர் வந்தோடனே வாங்க உள்ளே வாங்க என்ன அப்படின்னோடனே, சார் நேத்திக்கு பூஜையோட பில்லு அப்படின்னு கொடுத்தாரு. என்ன பூஜையோட பில் கொடுங்க அப்படின்னு பார்த்தா 2.5 லட்ச ரூபா. என்னங்க 2.5 லட்ச ரூபா பூஜையோட பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்பா ஆர்ட் டைரக்டர்கிட்ட. இல்லை சார் அது செட்டு போட்டது, அது சினிமாவில் வந்து எப்படின்னா ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா 15,000 ரூபா கேட்பாங்க, 1 மணி நேரம் நிறுத்தினீங்கன்னா 15,000 ரூபா கேட்பாங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா 15,000 வாங்குறாங்க 10,000 வாங்குறாங்கிற மாதிரி தோணும். ஆனால் சினிமாவில் இது சாதாரணமாக நடக்கும். சார் குடிசை ஒரு 4 குடிசை செட்டு போட்டிருக்கு, ஒரு பசுமாடெல்லாம் வந்து கட்டியிருக்கு, பசுமாடை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய ஓனர்ஸ்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு, இது அது ஆடு கட்டினது, கோழி கட்டினது, அது கூழ் ஊற்றி கொடுத்தது, அப்பத்தாவோட பில்லு. என்ன அப்பத்தாவோட பில்லுன்னா ஒரு அப்பத்தாவுக்கு வந்து 5,000 ரூபா. ஐயோ அப்படின்னாரு. அப்பத்தாலாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார், அப்போதாலாம் யாரும் ஒரிஜினல் கிடையாது, கிராமத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னா. மொத்தத்தில் என்னையா 2.5 லட்ச ரூபா பில்லு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஆமாம் சார் 2 லட்ச ரூபா பில்லாக இருக்குன்னு. அப்புறம் வந்து அப்போ வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணி அனுப்பிச்சார். அப்புறம் என்ன இப்போ சின்ன அமௌண்ட் இருக்கலாம், அப்போ பெரிய அமௌண்ட் இல்லையா 2 லட்சம்? அந்த 2.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த 2002 ஒரு 4 நாள் ஷூட்டிங் நடத்தலாம் சார். அப்படிப்பட்ட பணத்தை வந்து ஒரு பூஜையிலே செலவழிச்சிட்டாரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், டே 5 ஸ்டார் ஹோட்டலில் பூஜை நடத்தியிருந்தால் கூட இவ்வளோ காசு ஆகிருக்காது, இவர் என்னென்னத்தையோ பண்ணுறேன்னு சொல்லி நம்ம என்னன்னு கேட்காம விட்டு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பெரிய பில்லை கொண்டு வந்து தலையில் கட்டிட்டார் அப்படின்னு அப்பா வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், இல்லை விடுங்க, அவர் ஆரம்பத்தை ஏதோ வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சிருக்காரு, அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோம். அங்கே வந்து நாங்கள் வந்து ஏசியெல்லாம் போட்டுக்கோங்க தங்கர் பச்சன், உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்பிளிட் ஏசி போட்டு தரோம், ஏன்னா டேரக்டரில் அவர் ஒரு ப்ரூவ்டு டேரக்டர் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஐயோ என்னங்க என்ன இப்படி பேசுகிறீங்க, ஏங்க காற்றுங்க பால்கனியில் வந்து இயற்கை காற்று வருதுங்க, ஏசியில் என்னங்க படுக்கிறது, ஐயோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி ஓகே அப்படின்னா 2 நாள் கழித்து அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக மறுபடியும் பார்க்குறதுக்காண்டி போன பார்த்தா வீட்டை சுற்றி எல்லா ரூம்லேயும் ஸ்பிளிட் ஏசி போட்டிருக்கு. அப்போ வந்து நான் பார்த்துட்டு அப்பாட்ட சொன்னேன், எல்லா ரூம்லேயும் ஸ்பிளிட் ஏசி போட்டிருக்குன்னு, ஃபேமிலிக்காக போட்டுடலாம். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஐடியல் பீச் ரிசார்ட்டுன்னு இருக்குது அந்த ஈசிஆரில். அந்த ஐடியல் பீச் ரிசார்ட்டில் வந்து டிஸ்கஷனுக்கு நாங்கள் ஒரு 2 ரூம் புக் பண்ணி கொடுத்தோம். ஒன்று வந்து தங்கர் பச்சன் சாருக்கு, ஒன்று வந்து அவரோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு புக் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் பக்கத்தில் டிஸ்கஷன் நடந்துச்சு. நாங்கள் அவரை ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஆஃபீஸில் டிஸ்கஷன்லாம் நடக்காது. இல்லை, அவர் ரூம் கேட்டார், எனக்கு இந்த கதை வந்து என்னுடைய கனவு கதை, இது வந்து நான் இது பண்ணணும் அது பண்ணணும், எனக்கு நீங்கள் தனியாக ஒரு இடம் கொடுங்க அப்படின்னும் போது அந்த பீச் ரிசார்ட்டோட ஓனரு ஏதோ அப்பாவுக்கு ஃப்ரெண்ட், எனக்கு சரியாக நாமம் இல்லை, அதனால் சரி ரைட் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் கன்ஃபார்ம் பண்ணி போட்டோம் பீச் ரிசார்ட்டில். அந்த பீச் ரிசார்ட்டில் 2 ரூமில் வந்து ஒரு ரூமில் அவர் தங்கியிருந்தார், ஒரு ரூமில் அசிஸ்டன்ஸ் தங்கியிருந்தார். இப்போ நாங்கள் வந்து ஒரு 25 நாள் 26 27 நாள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணல அது வரைக்கும். சரி என்ன தான் நடக்குது, டிஸ்கஷன் எந்த லெவலில் இருக்குது, கதை எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்டா, வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் வண்டி எடுத்துகிட்டு ஐடியல் பீச் ரிசார்ட் போனோம். அந்த காரிடாரில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, டடடடடா வயிறுக்குட்டி, குட்டி 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 அப்படின்லாம் சவுண்டு கேட்டுச்சு. நான் சொன்னேன் அப்பாட்ட, என்ன தங்கர் பச்சன் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னேன். தங்கர் பச்சன் குரல் மாதிரி இல்லை, தங்கர் பச்சன் குரலே தான்,
இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே, போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் போனால் ஒரு பெரிய கிளி கூண்டு, அதில் 2 கிளி இருக்குது. அந்த கிளிக்கு வந்து இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் ஊட்டிக்கிட்டு இருக்காரு. குட்டி சாப்பிடு குட்டி, அப்படி குட்டி தங்க குட்டி அப்படிங்கிறாரு. நாங்கள் பார்த்துட்டு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. சரி என்ன தங்கார் அப்படின்னா, சார் இந்த கிளிக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா? ஐயோ என்ன அறிவுங்க, ஏங்க நம்ப மாட்டேங்குங்க, நான் கொய்யாப்பழம் ஊட்டாமல் இப்படி நடந்து போக விட மாட்டேங்குது, தங்கர் தங்கர் அப்படின்னு கூப்பிடுதுங்க, கொய்யாப்பழம் ஊட்டினா தாங்க என்னை விடுது அப்படின்னாரு. சரி தங்கர் பரவாயில்ல ஊட்டுங்க அப்படின்னா கொய்யாப்பழத்துக்கு பெரிய பெரிய கொய்யாப்பழமாக கிளிக்கு ஊட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் வந்து என்ன எவ்வளோ இது ரூம் இது டிஸ்கஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம். இப்போ தாங்க வந்துக்கிட்டு இருக்கு கதை, நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க, 9 ரூபா நோட்டுங்க, கனவு படங்க, என்னங்க அது நம்ம இதை பண்ண வேணாமாங்க, நம்ம ஜெயிக்கணும் இல்லைங்க, நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் இல்லைங்க அப்படி இப்படிலாம் சொன்னார். சரிங்க இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், இன்னும் ஒரு 15-20 நாள் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். காரில் வரும்போது அப்பாட்ட நான் சொன்னேன், என்ன வந்து தங்கர் பச்சன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், பறவைகள்லாம் இவ்வளோ நேசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாட்ட சொன்னேன். பறவைகளுக்கு இவ்வளோ ஆர்வமாக கொய்யாப்பழம்லாம் ஊட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாட்ட சொன்னேன். அப்பா வந்து கூலிங்கில் சொல்லிட்டு லைட்டாக மேலே தூக்கிட்டு என்ன ஒரு லுக் விட்டார். நான் யோசித்தேன், என்னடா எதுக்கு நம்மளை வந்து இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, இந்தாடா இந்த கொய்யாப்பழம் பில்லை போய் கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு பில்லை கோவமாக தூக்கி போட்டார் டேபிளில். எந்த கொய்யாப்பழம் பில்லு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை ஆர்வமாக கிளிக்கு கொய்யாப்பழம் ஊட்டினார்ல உன்னுடைய சமூக ஆர்வலர், அவருடைய நல்ல மனசுக்கு வந்திருக்க பில்லு தான் இது, நீ போய் இதை கட்டிட்டு வா அப்படின்னாரு. எந்த பில்லு அப்படின்னா, தான் கிளி பில்லுடா, போடா போய் கட்டிட்டு வாடா, கிளி கொய்யாப்பழம் ஊட்டினா 5 ஸ்டார் ஹோட்டலில் சும்மா விடுவானடா, எடுத்து பாடுறா பில்லு அப்படின்னாரு. எடுத்து பார்த்தா பில்லோட அமௌண்ட் வந்து 9,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸு 10,000 சொச்ச ரூபா. நான் ஆடி போயிட்டேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்பா வந்து அப்படியே என்னை ஒரு பார்வை பார்த்தாரு, அப்பையும் ஒரு பார்வை பார்த்தாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நேற்றுக்கு ஏன் கூலிங் கிளாஸை லைட்டாக தூக்கிட்டு என்னை ஒரு லுக் விட்டாருன்னு. அதுக்கப்புறம் அந்த கொய்யாப்பழம் பில்லை போய் நான் கட்டிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் கழித்து தங்கர் பச்சன் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார். சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ரிசார்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்பா சொன்னார், என்ன தங்கர் என்ன விஷயம், ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் தங்கர் பச்சன் சொன்னார், இல்லை சார் நேராக பேசலாமே அப்படின்னாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் காரில் கிளம்பி ஐடியல் ரிசார்ட்டுக்கு போனோம். அங்கே போனால் தங்கர் பச்சன் வந்து ரூமில் இல்லை, அவங்க அசிஸ்டன்ஸ் மட்டும் உட்காந்துருந்தாங்க. எங்கே தங்கர் பச்சன் அப்படின்னா, அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க சார் அப்படின்னா, அந்த தோப்புக்கு இது மரத்துக்கு நடுவில் ஒரு சேர் போட்டு தனியாக சோகமாக தங்கர் பச்சன் உட்காந்துருந்தார். என்னடா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காரு அப்படின்னு நான் அப்பாட்ட கேட்டேன். தெரியலவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் நானும் அப்பாவும் தங்கர் பச்சனை போய் பார்த்தோம். என்ன தங்கர் வர சொன்னீங்க அப்படின்னா, தங்கர் பச்சன் சொன்னார், உட்காருங்க சார் சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இது பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது போல் சார், எப்போ பாரு சங்கு சத்தமும் சைண்டி சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு கதை எழுதுகிற மூடே வர மாட்டேங்குது, ஒரே கிளியாக இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னார். என்ன எங்கே சுடுகாடு இருக்குது, பக்கத்தில் இருக்குது போல் சார், எங்கேருந்தோ சத்தம் வருது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பணம் பாதியில் எந்திரிச்சு வந்து என் தலைமாட்டில் டங்கு 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 டங்குன்னு ஆடுற மாதிரி இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், என்னால் கதையை எழுத முடியல, தொடர முடியல சார் அப்படின்னாரு. அப்படியா சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்பா கேட்டார். இல்லை இந்த ரிசார்ட்டுக்கு பதில் வேறு ஒரு ரிசார்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. அப்படியா சரி சரி ஓகே, நம்ம அதை பற்றியெல்லாம் பேசுவோம், நீங்கள் இந்த பில்லை கட்டிவிட்டு நான் ஆள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், இந்த ரூமை இந்த ரிசார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். காரில் வரும்போதே அப்பா என்கிட்ட சொன்னார், டே இந்த ப்ராஜெக்டை பூஜையோட வைண்டப் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் ஷாக்காக, ஏன் டேடி இவ்வளோ தூரம் ப்ரொசீட் பண்ண ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ போய் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் அப்பாட்ட கேட்டேன். இல்லைடா எனக்கு என்னமோ எல்லாமே தப்பாக தெரியுது, இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட முழு படத்தை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா 4-5 கோடி ரூபா நஷ்டத்தில் போய் நம்ம மாட்டிக்குவோங்கிற மாதிரி பயமாக இருக்குது. இப்போ 40 லட்ச ரூபா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி இப்போவே நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார். எனக்கு என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருன்னு தெரியல. அப்புறம் அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு தங்கர் பச்சன் நம்ம ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் வந்தார். வந்தோடனே உட்காருங்க தங்கர், என்ன காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்பா தங்கர் பச்சன்ட்டு சொல்கிறாரு. தங்கர் பச்சன் உடனே ஷாக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, என்னோடய கனவு படம் சார், 9 ரூபா நோட்டு, ஐயோ ஐயோ அப்படின்னாரு. இல்லை
இந்த ஐயோன்னு மற்றவங்க என்னைய பார்த்து சொல்கிற நிலைமைக்கு நான் வந்துடக்கூடாது தங்கர் அப்படின்னாரு. என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நீ ஏற்கனவே நம்மக்கிட்ட பழக்கமான ஆள், அதனால் அதை பற்றிலாம் வேணாம். இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். சார் நிறைய செலவழிச்சிட்டிங்களே சார் அப்படின்னாரு. பரவாயில்ல, நஷ்டமான ஆகிட்டு போகுது, இது வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலாம், நீ வேறு ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிடுறாங்க. உடனே தங்கர் பச்சன் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ரிலாக்ஸ் ஆகி, அப்போ ஒன்று செய்கிறேன் சார் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் வந்து உங்களுக்கு 80 லட்ச ரூபாவில் ஒரு சின்ன பட்ஜெட் ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படியா, யார் நடிக்க போகிறா, என்ன படம் அப்படின்னு அப்பா கேட்டார். அப்போ வந்து நானே நடிக்க போகிறேன் சார் அப்படின்னாரு. அப்பா வந்து நீங்களே நடிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டார். படத்தோட பேர் என்ன அப்படின்னாரு. சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படின்னாரு. நான் அப்பா கையெடுத்து கும்பிட்டு, அப்பாசாமி ஆளை விட்ற சாமி, உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னையே விட்டு வேறு ப்ரொடியூசர் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டார் தங்கர் பச்சன்ட்ட. அப்புறம் தங்கர் பச்சன் அப்போ கிளம்புனது தான். அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்குறதுக்கெலாம் சில பிரச்சனைகள் பண்ணார். நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்து 9 ரூபா நோட்டு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமோ என்னமோ வேறு ஏதோ தயாரிப்பாளர் பண்ணார். அப்போ வந்து அந்த 15 லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் கட்டிட்டு போனார். அதோட தங்கர் பச்சனோட தொடர்பு, அந்த படத்தோட தொடர்பு விட்டு போச்சு. இது இவ்வளோ ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறம் தங்கர் பச்சன் சார் வந்து நீங்கள் மீட் பண்ணிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுதா? ஆமாம், நான் தங்கர் பச்சன் அப்புறம் அடிக்கடி நான் சந்திக்கிறது உண்டு. எங்கே சந்திப்பேன் அப்படின்னா, தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் மீட்டிங் நடக்கும்போது, பொதுக்குழு நடக்கும்போதெல்லாம் தங்கர் பச்சன் அங்கே வருவார். நான் தங்கர் பச்சனை பார்க்கும்போது என்னென்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன். உடனே தம்பி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயோ இந்த 9 ரூபா நோட்டு நான் பண்ண வேண்டியதுங்க, நான் உங்களுக்கு என்னங்க எப்படி ஆகிப்போச்சு, சுச்சோ ரொம்ப வருத்தங்க, எனக்கு எவ்வளோ நாள் வருத்தம் தெரியுங்களா உங்களுக்கு, அப்பாவுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க, ஆனால் அது நடக்காமல் போச்சுங்க, ஐயோ என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை பரவாயில்லண்ணே விடுங்க, அது ஏன் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க எனக்கு வருத்தங்க, சரி பரவாயில்ல எனக்கும் வருத்தம் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை வந்து கட்டி அணைச்சிப்பார். நானும் அவரை கட்டி அணைச்சிப்பேன். அவருக்கும் தெரியும் அவர் நடிக்கிறாருன்னு, எனக்கும் தெரியும் அவர் நடிக்கிறாருன்னு. இருந்தாலும் 2 பேரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவோம். இது தங்கர் பச்சனோட எப்போவும் நடக்கிற விஷயம், எங்கே சந்தித்தாலும் நடக்கிற விஷயம். நான் முதல்ல சொன்னேன்ல தங்கர் பச்சன் ஒரு சிறந்த நடிகர்னு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.